ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. பேசுறவர் பரிசுத்த ஆவியானவர், ಮಾತನಾಡುವವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை மீறி மாம்சம் வெளிப்படக்கூடாது. ಅದು ಮೀರಿ ಶರೀರ ಭಾವ ವ್ಯಕ್ತವಾಗಬಾರದು. மாம்சம் அழியணும், ಶರೀರ ಭಾವ ನಾಶ ஆவி ಆಗಬೇಕು, வெளிப்படணும், ಆತ್ಮರು ಪ್ರಕಟವಾಗಬೇಕು, உள்ளான ಮನುಷ್ಯன் வெளிப்படணும். ಆಂತರ್ಯ ಮನುಷ್ಯ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தலைப்பு ஜெபம், ಪೀಠಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அப்போஸ்தலர் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ. ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಪೌಲನು ಸೀಲನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಪದಗಳನ್ನು ಆಡುತ್ತಿದ್ದರು. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದವರು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ಕೇಳುತ್ತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நடுராத்திரி, ಮಧ್ಯರಾತ್ರಿ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவ வல்லமை ದೇವರ ಬಲ எப்ப இறங்கிச்சு பாருங்க. ಯಾವಾಗ ಇಳಿತು ನೋಡಿ. நடுராத்திரியில ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ பவுலும் சீலாவும். ಪೌಲರು ಸೀಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நம்ம பாருங்க, நடுராத்திரி என்ன பண்றோம்? ನಾವು ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? நல்லா படுத்து தூங்குறோம். ಚೆನ್ನಾಗಿ ಮಲಗಿ ನಿದ್ದೆ இங்க ಮಾಡ್ತಾ பைபிள் ಇದ್ದೀವಿ. சொல்கிறது, ಇಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ நடுராத்திரியிலே ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ பவுலும் ಪೌಲರು சீலாவும் ಸೀಲನು ஜெபம் பண்ணி ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ தேவனை துதித்து பாடினார்கள். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಹಾಡುತ್ತಿದ್ದರು. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರು ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದರು. நடுராத்திரி. ಮಧ್ಯರಾತ್ರಿ. அதான் நீதிமொழிகள் 8:17 சொல்கிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ಮುಂಜಾನೆ ನನ್ನ ಹುಡುಕುವವರು ಕಂಡುಕೊಳ್ಳುವರು. கர்த்தரை கண்டடைகிற சமயத்தில் அவரை தேடுங்கள். ಯೆಹೋವನು ಸಿಕ್ಕುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಹುಡುಕಿರಿ. அவர் சமீபமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ಆತನು ಸಮೀಪದಲ್ಲಿರುವಾಗ ಆತನಿಗೆ ವಿನಂತಿ ಮಾಡಿರಿ. ರಾತ್ರಿ தேவ வசனத்தை ದೇವರ ವಾಕ್ಯ ஆராய்ந்து பாருங்கள். ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. என் இருதயம் ನನ್ನ ಹೃದಯ எனக்குள்ளே ನನ್ನೊಳಗೆ அனல் கொண்டது. ಬೆಂಕಿ ಉರಿಯಿತು. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த சிறைசாலையில என்ன இறங்கி இருக்கும்? ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಇಳಿದಿರಬೇಕು? அக்கினி இறங்கி இருக்கும். ಬೆಂಕಿ ಇಳಿದಿರಬೇಕು. ஜெபம் ಪ್ರಾರ್ಥನೆ ஆவியானவரால் ಆತ್ಮರಿಂದ அனல் மூட்டி. ಬೆಂಕಿ அப்ப ಹತ್ತಿ ஜெபிக்கிற நீ, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ನೀನು, உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தால்தான் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நீ ಇದ್ದರೆ அனல் மூட்டி. ನೀನು ಬೆವರಿದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು அனல் மூட்டுகிறாரா? ಬೆಂಕಿ ಹತ್ತುತ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. அனலை நீ உனக்கு தெரியுதா? ಆ ಬೆಂಕಿ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆಯಾ? வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ பாருங்க, அனல் மூட்டி ಬೆಂಕಿ ಹತ್ತಿ எழுப்புதல் அக்கினியை பற்ற வைக்கும். ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಚ್ಚಿಸುತ್ತದೆ. அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ அனலாய் மாறினாதான். ಬೆಂಕಿಯಾಗಿ ಉರಿದ್ರೆ பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எத்தனை பேருடைய ஜெபம் ಎಷ್ಟು ಜನರ ಪ್ರಾರ್ಥನೆ அனலாய் மாறுகிறது? ಬೆಂಕಿಯಾಗಿ ஹல்லேலூயா. ಬದಲಾಗುತ್ತೆ. அப்பதான் அக்கினியை, எழுப்புதலின் அக்கினியை பற்ற வைக்கும். ಆಗಲೇ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எத்தனை பேருடைய ஜெபம்? ಎಷ್ಟು ಜನರ ಪ್ರಾರ್ಥನೆ, எத்தனை பேருடைய ஜெபம்? ಎಷ್ಟು ಜನರ ಪ್ರಾರ್ಥನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எழுப்புதலை கொண்டு வர போகுது. ಉಜ್ಜೀವನವನ್ನು ತರುತ್ತದೆ. கடைசி நாளில் எழுப்புதலை கொண்டு வர போகுது. ಕಡೆಯ ದಿನದ ಉಜ್ಜೀವನವನ್ನು ತರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேத வசனத்துக்கு ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ முன்னாடி ಮುಂದೆ முழங்கால் நின்று ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ செவியுங்கள். ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பாரு, பைபிளை முன்னாடி வை, ಬೈಬಲ್ ಮುಂದೆ ಇಡು, நீ ஜெபி. ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸು. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ? முழங்காலில் ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು வேத ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ? வசனத்தை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು தியானிக்கும் போது ಧ್ಯಾನಿಸುವಾಗ வசனமும் ವಾಕ್ಯನು பரிசுத்த ஆவியானவரும் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರು இணையும் போது ಇಜ್ಜೋಡಾಗುವಾಗ நமக்குள் ನಮ್ಮೊಳಗೆ அனல் எழும்பி பிரகாசிக்கும். ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹಾಗೆ பாரு, பரிசுத்த ஆவியான தேவ வசனமும், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರಾದ ದೇವರ ವಾಕ್ಯವು, பாரு, தேவ வசனமும் ದೇವರ ವಾಕ್ಯ, பரிசுத்த ஆவியானவரும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ஒன்றாய் இணையும் போதுதான் ಒಂದಾಗಿ ಹೋಗುವಾಗ நமக்குள்ள அனல் எழும்பி பிரகாசிக்கும். ನಮ್ಮೊಳಗೆ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುವುದು. சும்மா ஜெபிக்க கூடாது. ಸುಮ್ಮನೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದು. 4 ஜனம் முன்ன பாக்குறேன் ஜெபிக்க கூடாது. ಜನರ ಮುಂದೆ ನೋಡೋಕ್ ಪ್ರಾರ್ಥನೆ. நீ தேவ பக்தியை வெளிப்படுத்தாத. ದೇವರ ಭಕ್ತಿನ Praise the Lord. பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படுத்து. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬೆಂಕಿ நிறைய பக்தியை வெளிப்படுத்துவாங்க. ಅನೇಕರು ಭಕ್ತಿನ தன்னை மறந்து வெளிப்படுத்துவாங்க. ತನ್ನನ್ನು ಮರೆತು மாம்சம் வெளிப்படும். ಶರೀರ ಭಾವ இங்க தேவ வசனமும் ದೇವರ ವಾಕ್ಯನು ஜெபமும் ಪ್ರಾರ್ಥನೆನು நமக்குள்ள ನಮ್ಮೊಳಗೆ ஒன்னு சேர்ந்தால் ಒಂದಾದ್ರೆ எழுப்புதல் அக்கினியை உன் மேல பற்ற வைப்பார். ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹತ್ತಿಸ್ತಾರೆ. ஜெபம் பண்ணி நான் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ வசனம் தியானிக்கையில் ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ எனக்குள்ளே அக்கினி
மூண்டது. ನನ್ನೊಳಗೆ ಬೆಂಕಿ ಉರಿಯಿತು. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನರು ஜெபிச்சு ಪ್ರಾರ್ಥಿಸಿ அக்கினி மூடுது. ಬೆಂಕಿ ಹತ್ತುತ್ತಾ ಇದೆ. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேருக்குள்ள மூடுது அக்கினி? ಎಷ್ಟು ಜನರೇ ಮೂಡ್ತಾ ಇದೆ சும்மா ಬೆಂಕಿ. ஒரு ஜெபம், ಸುಮ್ಮನೆ ಒಂದು அந்த ಪ್ರಾರ್ಥನೆ, தேவ பிரசன்ன உணர்றதில்ல. ಆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು நீங்க ಅನುಭವಿಸಿಲ್ಲ. ஜெபிக்கிற ஜெபம் ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ பாரு, ಪ್ರಾರ್ಥನೆ அக்கினி மூடணும். ಬೆಂಕಿ ಹತ್ತಬೇಕು. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வசனம் ஜெபமும் ವಾಕ್ಯನು ಪ್ರಾರ್ಥನೆ நம்மை சுத்திகரிக்கும். ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೆ. Hallelujah. Hallelujah. நீ அக்கினி பற்றி எரியும் போது ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುವ பாரு, வசனம் ஜெபம் ವಾಕ್ಯನು இந்த ಪ್ರಾರ್ಥನೆ ரெண்டு நமக்குள்ள கிரியை செய்யணும். ಈ ಎರಡು ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ஒரு ಮಾಡಬೇಕು. பக்கம் வசனம் கிரியை செய்யணும், ಒಂದು ಕಡೆ ವಾಕ್ಯ ಕ್ರಿಯೆ ஒரு ಮಾಡಬೇಕು, பக்கம் ஜெபம் கிரியை செய்யணும். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ವಾಕ್ಯ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. உன்னை சுத்திகரிக்கும். ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಅಲ್ಲ. எத்தனை பேர் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? சொல்லுங்க. ಹೇಳಿ, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? திருவிருந்து எடுத்தீங்க, ಕರ್ತನ ಭೋಜನ எவ்வளவு ತಗೊಂಡ್ರಿ? துணிகரமா வந்து எடுத்தீங்க? சாத்தானுக்கு தான் எடுத்தது. ಎಷ್ಟು ಮೀರಿ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? ಸೈತಾನೇ ತಗೊಂಡ. ஹalleluya. Hallelujah. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ಎಲ್ಲಾ ಪಾಪವನ್ನು வந்து ಮಾಡಿ திருவிருந்து எடுத்தது. ಬಂದು அப்ப எத்தனை பேர் சுத்திகரிக்கப்பட்டீங்க? ಎಷ್ಟು ಜನ ಶುದ್ಧ ಆಗ? ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது ಆಗ கிறிஸ்து ಕ್ರಿಸ್ತನು நம்மை பலப்படுத்துவார். ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. எப்ப நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோமோ ನಾವು ಯಾವಾಗ ಶುದ್ಧ அப்பொழுதுதான் கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவார். ಆಗಲೇ ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮನ್ನು நம்மை ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನೂ பாரு, என்னை பலப்படுத்துகிற ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ கிறிஸ்துவினாலே ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. பலப்படுத்தும். ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. என்ன சோதனை வந்தாலும் ಏನ್ ಶೋಧನೆ ಬಂದ್ರೂನು ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தரை நம்புகிறவர்கள் ಕರ್ತನನ್ನು பாரு, ನಂಬುವವರು, என்ன சோதனை வந்தாலும் சரி, ಏನ್ ಶೋಧನೆ ಬಂದ್ರು ಸರಿ, கர்த்தரை நம்புகிறவர்கள் ಕರ್ತನನ್ನು ನಂಬುವವರು என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ அசையாமல் ಕದಲದೆ சீயோன் ಚೀಯೋನ್ பார்வதத்தை போல ಪರ್ವತದಂತೆ நிலைநிற்பார்கள். அப்ப ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಾರೆ. இன்னைக்கு சோதனை வரும்போது ಶೋಧನೆ ಬರುವಾಗ சோர்ந்து போகிறோம். ಸೋತು ಹೋಗ್ತೀವಿ. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேர் சோர்ந்து போகிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ಸೋತು ಹೋಗ್ತಾರೆ? சோதனை வந்தாலே சோர்ந்து போகிறோம். ಶೋಧನೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಸೋತು அப்ப நீ கர்த்தரை நம்பல, ನೀನು ದೇವ್ರ ನಂಬಿ அவரை நம்பினால் ಅವರನ್ನು நீ ನಂಬಿದರೆ அசைய மாட்டே. ಕದಲೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. Praise the Lord. என்றென்றைக்கும் அசையாமல் ಎಂದೆಂದಿಗೂ ಕದಲದೆ சீயோன் பார்வல் நிலைத்திருப்பார்கள். ಚೀಯೋನ್ ಪರ್ವತದಂತೆ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் பண்ணினேன். ಆಗ ನನ್ನ ನಾಲಿಗೆಯನ್ನು Praise ವಿಜ್ಞಾಪಿಸಿದೆನು. the Lord. Praise the நீ Lord. நிலைத்திருந்தால்தான் ನೀನು ನೆಲೆಗೊಂಡಿದ್ರೆ விண்ணப்பம் பண்ண முடியும். ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಲು அப்பொழுது ಸಾಧ್ಯ. பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்டு நாக்கு பாருங்க சரியா பேச முடியாது. ನಾಲಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. நீ சோர்ந்து போகாமல் ನೀನು ಸೋತು ಹೋಗದಂತೆ தேவன் உன்னை ದೇವರು ನಿನ್ನ அனல் மூட்டி ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ அக்னிமன நாவுகள் காணப்படும். ಅಗ್ನಿಯಂತೆ ಉರಿಯುವ ನಾಲಿಗೆಗಳನ್ನು Praise the ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. Lord. Praise the Lord. முடிஞ்ச அளவு ಸಾಧ್ಯವಾದ பாரு, நீங்க அந்நிய பாஷை பேச 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 ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾ இந்த ಮಾತಾಡ್ತಾ நாக்கு உங்களுக்கே தெரியும். ಈ ನಾಲಿಗೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ அது ஒரு மாதிரி பாரு தடபட, அப்புறமா சரியா பேச வராது. ತೊದ್ಲು ಬರುತ್ತೆ. ಆಮೇಲೆ நீங்க ಮಾತಾಡ வசனத்தை அதிகமா படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ವಾಕ್ಯನ ಅಧಿಕವಾಗಿ இந்த ಓದ್ತಾ நாக்கு பாரு தீ மாதிரி ஆகும், வசனம் சரியா படிக்க வராது. ವಾಕ್ಯನ ಅಧಿಕವಾಗಿ ಓದಕ್ இந்த ಬರಲ್ಲ. சோம்பேறிங்க தான் சும்மா படிச்சுட்டு கிடக்குறது. ಸೋಂಬೇರಿ ಆಗಿದ್ರೆ ಸುಮ್ನೆ அவங்களுக்கு நாக்குல ஒண்ணும் தெரியாது. ಅವ್ರ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಒಂದು Praise ಗೊತ್ತಾಗಲ್ಲ. the Lord. Praise the Lord. இது படிக்கும்போ இங்க தீ மாறணும் இந்த நாக்கு. ಓದುವಾಗ ಬೆಂಕಿ ಹತ್ಬೇಕು ನಾಲಿಗೆ. ஆலையில அந்த பிரசன்ஸ் உள்ள இறங்கும். அப்பொழுது அனல் மூட்டி எழுப்புதலை பாருங்க, இந்த அக்னிமான நாவு வரும்போது ಈ ಬೆಂಕಿ ಅಂತ ನಾಲಿಗೆಗಳು ಬರುವಾಗ அப்பொழுது அனல் மூட்டி எழுப்புதலை கொண்டு வரும். ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ ಉಜ್ಜೀವನ ತರುತ್ತದೆ. 120 பேரு ಆ 120 ಮಂದಿ அக்னிமான நாவு காணப்பட்ட போது ಬೆಂಕಿ ಅಂತ ನಾಲಿಗೆಗಳು ಕಂಡಾಗ எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನವನ್ನು ತಂದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம அப்படிதான் கொண்டு வருவோமா? ನಾವು ಹಾಗೆ ತರ್ತಾ ಇದೀವಾ? ஜெபம் பரிசுத்த ஆவியினால் யுத்தம் செய்வது யுத்தம் செய்வதை வைக்கும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರಿಂದ ಯುದ್ಧ ಮಾಡುವುದನ್ನು ಕುರಿತದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ. பரிசுத்த ஆவியினால் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ யுத்தம் செய்ய வைக்கும். ಯುದ್ಧ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತೆ. அவன் வாயிற்றிய வார்த்தைகள் அக்கினி. ನಾನು ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಟ ಮಾತುಗಳು ಬೆಂಕಿ. Praise the Lord.
Praise the Lord. அக்கினி வரும்போது நாக்கு என்ன ஆகும்? ಬೆಂಕಿ ಬರುವಾಗ ನಾಲ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ? அதான் நான் அப்போ சொன்னேன். ಅದನ್ನೇ ನಾನು ಅವಾಗಲೇ ಹೇಳಿದೆ. நான் உன் வாயிலிட்ட வார்த்தைகள் அக்கினி. ನಾನು ನಿನ್ನ ಬಾಯಿಲಿಟ್ಟ ಮಾತುಗಳು ಬೆಂಕಿ. உங்களுக்குள் கொழுந்து விட்டு எரியும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. எரியும்போது அக்கினியாய் மாறும். ಉರಿಯುವಾಗ ಬೆಂಕಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. ನಾವು ಜಪಿಸುವಾಗ ಅನುದಿನವೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ തീയെ പോലെ ಕಾಳ್ಗಿಚ್ಚಿನಂತೆ அக்கினி ಅಗ್ನಿ கொழுந்து விட்டு எரியும். ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. Praise the Lord. உன்னுடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ எழுப்புதல் ಉಜ್ಜೀವನ ಬರುವಾಗ காட்டு தீ ಒಂದು ಕಾಳ್ಗಿಚ್ಚಿನಂತೆ பற்றி எரிகிறதோ ಹೇಗೆ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೋ அதே போல ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ஊழியத்திலே எழுப்ப வைப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. இப்ப இரண்டாவது பாயிண்ட், ಈಗ ಎರಡನೇ ಪಾಯಿಂಟ್, வசனத்தை கேட்ட யாவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ಈ ವಾಕ್ಯ ಕೇಳಿದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಇಳಿದರು. எத்தனை பேர் அப்ப பரிசுத்த ஆவியில இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿದ್ದೀರಾ? இறங்கினார். ಇಳಿದರು. இயேசுவின் வாயில் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரம். ಯೇಸುವಿನ ಮಾತುಗಳು ನನಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರ. அப்ப இந்த வசனம் ஒவ்வொரு வசனமும் ಈ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯನು எனக்கு வேண்டிய ஆகாரம். ನಿನಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರ. நீதியின் வசனம் பலமான ஆகாரம். ನೀತಿಯ ವಚನ ಬಲವಾದ ಆಹಾರ ಆಗಿದೆ. ஆகாரம், ಈ ಆಹಾರ, இந்த நீதியின் வசனம் பலமான ஆகாரமானது. ಈ ನೀತಿಯ ವಾಕ್ಯ ಬಲವಾದ ಆಹಾರ. நீ நீதியில் என்னத வசனம் உனக்கு ஆகாரமாய் மாறாது. ನೀ ನೀತಿ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ವಾಕ್ಯ ನಿನಗೆ ಬಲವಾದ ಆಹಾರ ಆಗಲ್ಲ. உனக்கு சாபமாய் மாறும். ಇದೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಶಾಪವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. நன்மையை வைத்திருக்கிறார். ಅವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, தீமையை வைத்திருக்கிறார். ಕೇಡನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உனக்கு ஆகாரமாகணும் என்று சொன்னார். ಇದು ನಿಮಗೆ ಆಹಾರ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ನೀನೇನ್ ತಗೊಳ್ತೀಯ? ಒಳ್ಳೇದನ್ ತಗೊಳ್ತೀಯ, தீமையை எடுத்தா ಕೇಡನ್ ತಗೊಳ್ತೀಯ? சாத்தான். ನೀನ್ ಸೈತಾನ್. Praise the Lord. Praise the Lord. அப்ப தீமை செய்யறவன் யாரு? ಕೇಡನ್ ಮಾಡೋನ್ ಯಾರು? ஆதாம் ஏவாளுக்கு அங்க பாம்பு யார் தீமை செய்ய வச்சது? ಆದಾಮ ಅವಳ ಕೈಯಲ್ಲಿ ಕೆಟ್ಟದನ್ನ ಮಾಡಿಸಿದ ಯಾರು? ಘಟ ಸರ್ಪ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. எந்த மனுஷனுக்குள்ள தீமை காணப்படுகிறதோ, ಯಾವ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಕೇಡು ಕಾಣುತ್ತೋ, பாவம் காணப்படுகிறதோ, ಪಾಪ ಕಾಣುತ್ತೋ, ஒரு வலு சர்ப்பம். ಅವನೊಂದು ಘಟ ಸರ್ಪ. இந்த வசனம் அவனுக்கு ஆகாரமாய் மாறாது. ಈ ವಾಕ್ಯ ಅವನಿಗೆ ಆಹಾರವಾಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. எந்த மனுஷன் நல்ல தேவனுடைய வார்த்தை நிறைய படிக்கிறானோ, ಯಾವೊಬ್ಬ ಮನುಷ್ಯ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಓದುತ್ತಾನೋ அவன் நல்லா ஜெபிப்பான். ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, எந்த மனுஷன் ಯಾವ ಮನುಷ್ಯ தேவ வசனத்தை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು கணக்கு படிக்கிறானோ, ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಓದುತ್ತಾನೋ அவன் எப்பவுமே ஜெபத்திலே இருப்பான். ಅವನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. நாலு பேர் முன்னாடி படிக்கிறதல்ல, 4 ಜನರ ಮುಂದೆ ಓದುವುದಲ್ಲ, 4 பேர் ஆராதிக்கிறதல்ல, 4 ಜನರ ಮುಂದೆ ಆರಾಧಿಸುವುದಲ್ಲ, 4 ஜெபம் முன்னாடி 4 பேர் முன்னாடி ஜெபிக்கிறதல்ல, 4 ಜನರ ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಲ್ಲ. அறை வீட்டுக்குள்ள ನಿನ್ನ ಕೋಣೆಯಲ್ಲಿ அந்தரங்கமாய் ಅಂತರಾಳದಲ್ಲಿ நேரம் பைபிள் படிச்சால் ಅಧಿಕವಾಗಿ ಬೈಬಲ್ ಓದಿದ್ರೆ அதிக நேரம் ஜெபிப்பாய். ನೀನು ಅಧಿಕವಾದ ಸಮಯ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ. ನೀನ್ ಪ್ರಾರ್ಥಿಸ್ದಲ್ಲೇ மனுஷன் காமிக்கிறதில்ல, ಸುಮ್ನೆ ಮನುಷ್ಯನ ಮುಂದೆ ತೋರಿಸೋದಲ್ಲ. எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ சபையில வீரத்தை காட்டுகிறார்கள், ಸಭೆಯಲ್ಲಿ ವೈರತ್ವ ತೋರಿಸ್ತಾರೆ, வாழ்க்கையில ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ கிடையாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಇರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ ஜெபம் இல்லாம ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ உலகத்தோடு வாழ்ந்து ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸಿ பிரசங்கம் பண்ணான். ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲೇ விசுவாசி ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇರ್ತಾರೆ. நீ நல்லா வசனத்தை படித்து ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯ ಓದಿ பரிசுத்தவனாய் இருந்து ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ರೆ, ஜெபிச்சா ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ சபையில் இருக்கிறவர்கள் ಆ ಸಭೆಯಲ್ಲಿರುವವರು போல மாறுவார்கள். ಅದೇ ರೀತಿ ಬದಲಾಗ್ತಾರೆ. எதை விதைக்கிறியோ ನೀನೇನ್ ಬಿತ್ತುತ್ತೀಯೋ அவர்களும் விதைப்பார்கள். ಅದನ್ನೇ ಅವರು ಬಿತ್ತುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಹೀಗಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ நல்லா ஜெபிக்கிறோம். ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋರು? ஜெபிச்சா பக்கத்துல இருக்கிறவன் ஜெபிப்பான். ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ನಿನ್ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. வீட்டுல ஜெபம் நடந்தா ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆದ್ರೆ எதனா கேட்க வருவாங்க. ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಯಾರಾದ್ರೂ ಏನೋ ಕೇಳ್ತಾರೆ, சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ಆ ಸಿಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, நம்ம போய் நீ ஜெபம் பண்ணுவே. ಕೇಳ್ದಲೆ ಹೋಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ. ஒரு வீட்டுக்குள்ள போய் பாரு, ಒಂದು ಮನೇಲಿ ಹೋಗಿ ನೋಡು, அல்ட்ட அடிச்சிட்டு இருப்பாங்க, ಹರಟೆ ಹೊಡಿತಿರ್ತಾರೆ, பேசிட்டு இருப்பாங்க. ಮಾತಾಡ್ತಿರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அதான் விசுவாசி இன்னைக்கு. ಅದೇ ವಿಶ್ವಾಸಿ. ಈಗ ஒரு விசுவாசி வீட்டுல போய் பாரு, ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೋಡು, டிவில பிக்சர் பார்த்துட்டு இருப்பான், ಒಂದು ಟಿವಿಲಿ ಫಿಲಂ ನೋಡ್ತಿರ್ತಾರೆ, சீரியல் பார்த்துட்டு இருப்பான், ಇಲ್ಲ ಸೀರಿಯಲ್ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, மொபைல பார்த்துட்டு இருப்பான். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮೊಬೈಲ್ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. வேற எதுவும் செய்ய மாட்டான். ಇದನ್ನ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ. என்ன நடக்குது? ಈಗ ಅದೇ ನಡೀತಾ ಇದೆ. நீ ஜெபிக்க முடியும். ಎಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಕ್ ಸಾಧ್ಯ? நான் ஒரு ஊழியக்காரன் பாக்குறதுக்கு
ಓ ನಾನೊಬ್ಬ ಸೇವಕ ಅಂತ ನೋಡೋದಕ್ಕ, விசுவாசின்னு பாக்குறதுக்கா? ನಾನೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ನೋಡೋದಕ್ಕ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ, Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் நல்ல ஜெபிப்பான். ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. ಅವನಲ್ಲಿ வசனங்கள் ವಾಕ್ಯಗಳು ஆவியும் ಆತ್ಮವು ஜீவனுமாய் இருக்கும். ಜೀವವೂ ಆಗಿದೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. நல்ல ஜெபிக்கிறவனுக்குள்ள ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವನಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯ பரிசுத்த ஆவியினாலும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ஜீவனுமாய் இருக்குமா? ಜೀವವೂ ಆಗಿದೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் உள்ளத்திலிருந்து ಅವನ ಅಂತರಾಳದಿಂದ ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ಜೀವ ನೀರುಗಳು ಹೊರಡುತ್ತದೆ. யார் அதிகமா வசனத்தை படிக்கிறான், ಎಷ್ಟು ವ್ಯಕ್ತಿ ಅಧಿಕವಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತಾನೋ, அதிகமா ஜெபிக்கிறான், ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೋ, அவன் உள்ளத்திலிருந்து ಅವನ ಅಂತರಾಳದಿಂದ ಜೀವ, அந்த தண்ணி ಆ ನೀರು, ಬತ್ತದ ನೀರು உனக்குள்ள இருந்து ನಿಮ್ಮೊಳಗಿಂದ வெளியே வர ஆரம்பிக்கும். ಹೊರಗೆ ಬರಕ್ ಶುರು ಮಾಡುತ್ತೆ. எழுப்புதல் பற்ற வைக்கும். ಅದು ಉಜ್ಜೀವನ ಹತ್ತಿಸುತ್ತದೆ. இந்த தண்ணி, இந்த எழுப்புதல் வரும்போது ಈ ಉಜ್ಜೀವನ ಬರುವಾಗ அக்கினியாய் மாறுவாய். ನೀನ್ ಬೆಂಕಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ತೀಯ. பக்கத்துல இருக்கிறவன் ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು அக்கினியாய் மாறுவான். ಅವನು ಬೆಂಕಿ ಆಗ್ತಾನೆ. பாவங்கள் சுட்டெரிக்கப்படும். ಅವನ ಪಾಪಗಳು ಸುಟ್ಟು ಹೋಗುತ್ತವೆ. அவன் ரட்சிப்புக்குள்ள வந்து ಅವನ ರಕ್ಷಣೆಗೆ ಬಂದು இயேசுவை மகிமைப்படுத்துவார். ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் ஓடணும். ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಜೀವ ನೀರು ಹೊರಡಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ வசனம் ದೇವರ ವಾಕ್ಯ அதிகமா படிக்கிற மனுஷன், ಅಧಿಕವಾಗಿ ಓದುವ ಮನುಷ್ಯ கண்டிப்பாக ಅವನು ಖಂಡಿತವಾಗಿ அதிக மணி நேரம் ஜெபிப்பான். ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. Praise the Lord. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೀರಾ தேவ வசனத்தை ದೇವರ ವಾಕ್ಯನ ಅಧಿಕವಾಗಿ படிக்கிறவனுகிட்ட ಓದುವವನ ಹತ್ರ மணிக்கூர் கணக்கு ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ஜெபிச்சுட்டே இருப்பான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಅಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೀರಾ? எந்த சபை இருக்குது? ಯಾವ ಸಭೆ ಇದೆ? துன்மார்க்கனுங்க, ದುಷ್ಟರು, ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர். ದೇವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು. எத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறாய்? ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಓದ್ತೀಯ ನೀನು? எத்தனை மணிக்கூர் வசனத்தை படிக்கிற? ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ವಾಕ್ಯ ಓದ್ತೀಯ? வசனத்தை நீ படித்தவனை பரிசுத்தப்படுத்தும். ಈ ವಾಕ್ಯ ನೀವು ಓದಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೆ. ಅನೇಕರು வசனத்தை படித்து ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ சுத்தத்தில, ಅಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ, குப்பையில ತಿಪ್ಪೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು கிடக்கிறார்கள். ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. சாட்சியற்ற வாழ்க்கை. ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದ ಜೀವಿತ, ಕೆಸರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೇವೆ? எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ மணிக்கூர் கணக்கு ஜெபிக்கிறீங்க? ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ? ஒண்ணுமே இல்ல. ಒಂದು ಇಲ್ಲ. வேலைன்னு ஓடுறோம். ಕೆಲ್ಸ ಅಂತ ಓಡ್ತೀವಿ. ஏசு ஏசுன்னு ஓடுறோம். ಏಸು ಅಂತ ನಾವು ಓಡ್ತೀವಿ. ஜெபம் இருக்கிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತಿದೀವಿ. உட்கார்ந்திருந்தா ಮನೇಲಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ರೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳ ಸೇರ್க்கிறದೆ 2-3 ಸ್ನೇಹಿತರನ್ನ ಸೇರಿಸೋದು போல ಸೈತಾನನಂತೆ. கொண்டிருக்கிறது. ಹರಟೆ ಹೊಡಿತಾ ಇರೋದು, ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறது. ಯಾವಾಗ್ಲೂ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರೋದು. ஆண்டவர் அழைத்தாரா? ಇದಕ್ಕೆ ದೇವ್ರ ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದ್ರ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ಯಾವಾಗೆಲ್ಲ ಸಮಯ ಸಿಗುತ್ತೋ வசனத்தை படி. ಆಗೆಲ್ಲ ವಾಕ್ಯ ಓದು, ಪ್ರಾರ್ಥಿಸು. அதுதான் உன்னுடைய அழைப்பு. ಅದೇ ನಿಮ್ಮ ಕರೆ. உலகத்தை வெறுக்கணும் நீ. ಲೋಕವನ್ನ ಪರಿತ್ಯಜಿಸಬೇಕು. உலகத்தோடு சேர்ந்தால் ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದ್ರೆ ஸ்நேகம், ಲೋಕದ ಸ್ನೇಹ, தேவனுக்கு விரோதமான பகை. ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದಂತ ದ್ವೇಷ. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு உலகத்துல விழுந்து கிடக்கிறோம். ಎಷ್ಟು ಜನ ಲೋಕದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೀವಿ. பரிசுத்தமாக முடிகிறது. ಎಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಕ್ ಸಾಧ್ಯ? கேட்க முடிகிறது. ಎಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಕ್ ಸಾಧ್ಯ? தரிசனம் கேட்டீங்க. ಪ್ರವಾದನೆಗಳನ್ನ ಕೇಳಿದ್ರಿ, கேட்கறதெல்லாம் தான் இருக்கு. ಕೇಳೋದಕ್ ಚೆನ್ನಾಗೇ ಇದೆ. பரிசுத்தம் இல்லைனா? ನೀ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ சுத்தம் போட்ட கணக்கு. ಅದು ತಿಪ್ಪೆಗೆ ಹಾಕಿದ ಸಮಾನ. Praise the Lord. எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ? ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ವಾಕ್ಯ ಓದ್ತೀರಾ? ஜெபிக்கிற. ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பைபிளை மாத்திரம் தூக்கிட்டு வர்றது. ಬೈಬಲ್ ಮಾತ್ರ ಎತ್ಕೊಂಬರೋದು ಸಭೆಗೆ. பைபிள் சபையில வந்தா தொடர்ந்திருக்கும். ಬೈಬಲ್ ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ತೆಗ್ದಿರತ್ತೆ, வீட்டுல போனா மூடிட்டு. ಮನೇಲಿ ಹೋದ್ರೆ ಮುಚ್ಚಿ ಇರುತ್ತೆ. பின்ன எப்பவுமே பாட்டு தான் ஓடும். ಯಾವಾಗ್ಲೂ ಹಾಡೇ ಓಡೋದು. புரியுதா? Praise the Lord. எப்ப பார்த்தாலும் பாட்டு ஓடும். ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಹಾಡು ಓಡುತ್ತೆ. அது ஏன் தெரியுமா பாட்டு ஓடுது? ಅದ್ ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಹಾಡು ಓಡೋದು? யூதாஸ். ಅದು ಯೂದಾಸ್. யூதாஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? ಯೂದ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ? ஆராதனை வீரன். ಆರಾಧನೆ ವೀರ ಅಂತ. யூதாஸ்ನ ಅರ್ಥ ಅಂತ. ಯೂದಾಸ್ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಅದೇನೆ. ஆராதனை வீரன். லூசிபர்ನ ಅರ್ಥ என்ன தெரியுமா? ಲೂಸಿಫರ್ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ? அதே தான். ಅದೇನೆ. பாட்டு ஆராதனை எடுத்துட்டு மேல போறோம். ಆರಾಧನೆ ತಗೊಂಡ್ ಮೇಲೆ ಹೋಗೋನು. அதிகமா வசனத்தை படிங்க. ಅಧಿಕವಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. பேசுற வசனம் காதுல கேட்டுட்டே இருக்கணும். ನೀವು ಓದು ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇರ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவன். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿ ಹೇಳುವನ್ನು ಕೇಳಲಿ. அவன் ஆத்துமா ಅವನ ಆತ್ಮ கர்த்தருக்கு காத்திருக்கும். ಕರ್ತನಿಗೆ ಕಾದಿರುವ, வசனத்தில் இருக்கிற அபிஷேகம். ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಅಭಿಷೇಕ. நீங்க படிக்க படிக்க ನೀನು ಇದನ್ನ ಓದ್ತಾ ஜெபிக்க ஜெபிக்க ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ நீ கர்த்தருக்கு ஆத்துமா காத்திருக்கும் போது ಕರ್ತನಿಗಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಕಾದಿರುವಾಗ வசனத்தினுடைய வல்லமை
ಈ ವಾಕ್ಯದ ಬಲ, உன்னை இந்த அபிஷேகம் உன்னை பயன்படுத்தும். ಈ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮನ್ನು இதுல ಉಪಯೋಗಿಸುತ್ತೆ. வல்லமை இருக்கு. ಇದ್ರ ಬಲ ಇದೆ. ஹalleluya. Hallelujah. அப்பதான் நீ வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ಆಗ್ಲೇ ನೀವು ಬೆಳಕು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. Praise the Lord. Praise the Lord. அபிஷேகம் வசனத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமை, ಅಭಿಷೇಕ ಪರಿಶುದ್ಧ ದೇವನಲ್ಲಿರುವ ಬಲ, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ அனல் மூட்டி ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ பற்ற வைக்கும். ಹತ್ತಿ ಉರಿಸುತ್ತದೆ. இந்த வசனத்தை நீ படிக்க படிக்க ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತಾ ಓದ್ತಾ இந்த வசனத்துல அபிஷேகம் உனக்குள்ள இறங்கும். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತೆ. இந்த வசனத்துல வல்லமை உனக்குள்ள இறங்கும். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತೆ. அதான் வேதம் சொல்கிறது. ಅದೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ஆனாலும் ಆದರೂ அவருடைய வார்த்தைகள் ಅವರ ಮಾತುಗಳು என் ನನ್ನ எலும்புகளில் ಮೂಳೆಗಳಲ್ಲಿ அடைபட்டு ಅಡಗಿದಂತಹ எரிகிற ಉರಿಯುವ அக்கினியைப் போல இருந்தது. ಬೆಂಕಿ ಅಂತ ಇದೆ. நான் உன் வாயிலிட்ட வார்த்தைகள் அக்கினி. ನಾನು ನಿನ್ನ ಬಾಯಿಲಿಟ್ಟ ಮಾತುಗಳು ಬೆಂಕಿ. Praise the நீ Lord. அப்பதான் அக்கினியா மாறுவே. ಆಗಲೇ ಬೆಂಕಿಗೆ ಬದಲಾಗ್ತೀಯ. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்களுக்குள் இருக்கிற நெருப்பு ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಬೆಂಕಿ எழுப்புதலை கொண்டு வரும். ಉಜ್ಜೀವನ ತರುತ್ತದೆ. Praise the Lord. Praise the Lord. வசனம் இப்படி நீ இல்லனா ವಾಕ್ಯ ಹಿಂಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ வெளிப்பாடு ಪ್ರಕಟಣೆ 3:15-16 சொல்லுது. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15-16 ಹೇಳುತ್ತೆ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. நான் வாந்தி பண்ணி போடுவேன். ನಿಮ್ಮನ್ನು ವಾಂತಿ ಕಾರಿ ಬಿಡುತ್ತೇನೆ. ನೀ ಹೇಗಿದ್ಯಾ? இந்த இதன்படி நீ இல்லனா ಇದರ ಪ್ರಕಾರ ನೀನಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕಡಿ. ಓದಿ. ನೀನು ಬೆಚ್ಚಗೂ ಇಲ್ಲದೆ ತಣ್ಣಗೂ ಇಲ್ಲದೆ ಉಗುರು ಬೆಚ್ಚಗಾಗಿರುವುದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಾಯೊಳಗಿಂದ ಕಾರುವೆನು. Praise the Lord. Praise the ஒண்ணு Lord. இல்லாத இருந்தா ನೀ ಒಂದು ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ஒண்ணு இல்லாத ஊழியமா ಏನಿಲ್ಲದ ಸೇವೆನಾ? யோசிச்சு பாரு. ஒண்ணு இல்லாத விசுவாசியா ಏನಿಲ್ಲದ ವಿಶ್ವಾಸಿನ? இல்லன்னா பைபிள் சொல்லுது. ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. ஹalleluya. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. உன் செயல், உன் செயல், ನಿಮ್ಮ ಕಾರ್ಯ, உன் எண்ணம், ನಿಮ್ಮ ಚಿಂತೆ, உன் நடத்தை, ನಿಮ್ಮ ನಡತೆ, உன் பேச்சு, ನಿಮ್ಮ ಮಾತು அறிந்திருக்கிறேன். ನಾನ್ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. இந்த அக்கினி வல்லமை உனக்குள்ள இல்லனா ಈ ಬೆಂಕಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ எப்படி இருக்கிற? ನೀ ಹೇಗಿದ್ಯಾ? ஹalleluya. நீ குளிருமல்ல அனலுமல்ல. ನೀನ್ ತಣ್ಣಗೋಲ್ಲ ಬೆಚ್ಚಗೋಲ್ಲ. உன் கிரியை சரியில்லனா ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ குளிருமல்ல ನೀನ್ ಬೆಚ್ಚಗೋಲ್ಲ அனலுமல்ல. ತಣ್ಣಗೋಲ್ಲ. Praise the Lord. வேதம் சொல்லுங்க, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். ನೀನ್ ತಣ್ಣಗಾದ್ರೂ ಬೆಚ್ಚಗಾಗದ್ರಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, நலமாயிருக்கும். ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು. இப்படி நீ குளிருமென்று ನೀನ್ ಬಿಸಿಲಿಲ್ದಲೆ ತಣ್ಣಗೋಲ್ದಲೆ இருக்கிறபடியினால் ಬೆಚ್ಚಗಿರೋದ್ರಿಂದ உன்னை ನಿನ್ನನ್ನ ಬಾಯಿಲಿருந்து ಬಾಯಿಂದ வாந்தி பண்ணி போடுவேன். ಕಾರಿ ಬಿಡುವೆನು. அனலாயிருக்கலனா ನೀನು ಬೆಂಕಿ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நன்றி ஒண்ணுமே இல்லாம ಎರಡು ಏನಿಲ್ದಲೆ ஊழியம் செய்யக்கூடாது. ಸೇವೆ ಮಾಡಬಾರ್ದು. ಅನೇಕರು ಬೆಂಕಿನಿಲ್ಲ வாந்தி பண்ணி போட்ட அதுக்கு அர்த்தம் என்ன? ವಾಂತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು? என்ன ಏನು வேஸ்ட்? நீ ಕಾರ್ಯದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು? ವೇಸ್ಟ್. நாத்தாடிக்கையா? ವಾಂತಿ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ದುರ್ವಾಸನೆ ಹೊಡೆಯುತ್ತೆ. முன்னாடி ஆண்டவர் என்ன வாந்தி பண்ணி போடுறாரா? ದೇವರು ವಾಂತಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರಂತೆ. எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ ஆண்டவருக்கு எதுவும் இல்லாம இருந்தா ದೇವರಿಗೆ ಏನಿಲ್ದಲೆ ಇದ್ರೆ கர்த்தருடைய வேலையை அசுதியால் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ಕರ್ತನ ಕಾರ್ಯವನ್ನಲ್ಲಿ ಆಸಕ್ತಿಗಾರನು ಶಾಪಗ್ರಸ್ತನು. அத்தியத்தை அடக்கிக் கொள்ளாமல் ಕತ್ತಿಯನ್ನು ಎತ್ತದೆ அவன் சபிக்கப்பட்டவன். ಅವನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನು. ರಕ್ತ ಚೆಲ್ಬೇಕು, ரத்தம் சிந்தணுமா? ರಕ್ತ ಚೆಲ್ಬೇಕು. ஊழியம் என்ன விளையாட்டா? ಸೇವೆ ಅಂದ್ರೆ ಆಟ ಆಡೋದಾ? சும்மா பொறுக்கி பசங்கள போல ஊழியம் செய்யறதில்ல. ಪೋಖರಿ ಹುಡುಗರಂತೆ ಸೇವೆ ಮಾಡುವುದಲ್ಲ, உண்மையா ஊழியம் செய்யணும். ನಂಬಿಕೆಯಿಂದ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕು. சொல்லுது, ವಾಕ್ಯ ಅದೇ ಹೇಳೋದು. ரெண்டு இல்லாத ஊழியம் செஞ்சா ಎರಡು ಇಲ್ದಲೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರೆ உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவா. ಯಾರೇ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ರೆ அக்கிரமம் செய்யக்காரனே, ದುಷ್ಟ ಕಾರ್ಯ ನಡೆಸುವಾತನೇ, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು என்னை விட்டு அகன்று போ. ತೊಲಗಿ ಹೋಗು. பாவம் செய்கிற ஊழியக்காரனையும் ಪಾಪ ಮಾಡುವ ಸೇವಕನನ್ನು, விசுவாசியையும் ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ஆண்டவர் சொல்கிறார். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು அகன்று போ. ತಳ್ಳಿ ಹೋಗು சாத்தானுக்கும் ಸೈತಾನನಿಗೂ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கள்ள ஊழியர்களுக்கும் ಆ ಕಳ್ಳ ಸೇವಕರಿಗೂ செய்யப்பட்டிருக்கிற ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವ அக்கினியும் ಬೆಂಕಿಯು, கந்தகமும் ಗಂಧಕಗಳು ಉರಿಯುವ ಕಡಲಿನಲ್ಲಿ ದಬ್ಬಲ್ಪಡ್ತೀಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கேட்டுக்கிட்டு ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை. ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಎಚ್ಚರಿಕೆ. எல்லா மகிமையும் இயேசுவுக்கு. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸುವಿಗೆ.